ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. எங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேற்றைய மார்க்கெட்டுக்கு நேற்று காலையிலேயே கொடுத்திருந்த லெவல்ஸ். மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,171. ப்ரீவியஸ் டே ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பக்கத்தில் அதிகமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். நல்ல கேப் அப். ஹையை விட 100 பாயிண்ட் 90 பாயிண்ட் ஹைல இருந்து 90 பாயிண்ட் அதிகமா பாசிட்டிவ்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. நல்ல கேப்ல ஓபன் பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நாம கொடுத்துருக்க R1 அந்த ஏரியால ஓப்பனிங்லேயே ஒரு ரிஜெக்ஷன். அங்க ரிஜெக்ட் ஆனவங்க தொடர்ந்து டவுன் சைட் மூவ்மெண்ட். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2400க்கு மேல இருக்கிறதே மார்க்கெட் மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். ஆனா 250 பக்கத்துல நம்மளோட R1 அங்க ரிஜெக்ட் ஆனவன் அங்க இருந்து நாம எதுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அந்த 24,000 அந்த ஏரியாவை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட R1 நம்ம R1ல இருந்து 250 பாயிண்ட் டவுன்ல ரீச் பண்ணியாச்சு. நாம அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்தால் தான் கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதுக்கு அடுத்து ஒன்ஸ் அந்த 24,100 அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி அங்கதான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸ்ல ஒரு 7-8 கேண்டில் சின்ன சின்ன கேண்டிலா வந்திருக்கு. ஒன்ஸ் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணவங்க நல்ல வேகமான ஒரு அப்சைட் மூவ்மெண்ட். ஸோ நாம எங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. காலையில நம்ம லெவல்ல ரிஜெக்ட் ஆனவன் அதுவும் இல்லாம ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னாவே ஒன்ஸ் அவன் இந்த 24,100 இங்க சப்போர்ட் எடுத்திருக்கணும். இல்லை அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 24,000 தான். இது தெளிவாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்தவன் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்து ஹை பக்கத்துலேயே தான் வந்து மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, நம்ம நேற்று ரேஞ்சே பெருசாக தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 360 பாயிண்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட். ஓகே, இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் என்ன சொல்லுது, லெவல்ஸ் தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,559, 24,480, 24,321, 24,240. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். நம்மளோட S2 முதற்கொண்டு ப்ரீவியஸ் டே நேத்தியோட ஓப்பனை விட அதிகமாக இருக்கு. நல்ல ஒரு அப்சைட் மாதிரி தான் ரேஞ்ச் நமக்கு மூவ்மெண்ட் ஆகி வந்திருக்கு, மாறி வந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கு அப்படின்ற பாருங்க, இன்னைக்கு இன்னைக்கு இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 24,450 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட், தொடர்ந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 330 இங்கே தான் இருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் 450 அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 இந்த ரேஞ்சு தான். இதுதான் 24,200. இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த நாம கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 450, இங்கே 200, இங்கே ஒரு 250 பாயிண்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் எங்க இருக்கு, எங்க கிடைக்குது அப்படின்றது முக்கியம். ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் ஆகுறாங்களா, பிலோ ட்ரேட் ஆகுறாங்களா, இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கு நடுவில் இருக்கிற வரையும் ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே கிடைக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட்டில் எப்பவுமே நம்ம ரெகுலராக சொல்கிறது தான், நான் கால் இல்லைன்னா புட்டு எடுப்பேன், புட்டு இல்லைன்னா கால் எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு முடிவை எப்பவுமே எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து
நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் குடுக்குற வரையும் ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு. அத விட அதிகமா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்திருக்கு. நாம இதுல என்ன பண்ண போறோம்? நமக்கு ட்ரெண்ட் பக்கம் தான் நாம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத எப்பயும் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் பக்கம் ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் ட்ரேட் பண்றது தான் அவங்களுக்கு எப்பவுமே ரிஸ்க் கம்மியான இடம். ஸோ என்ன நடந்தா ட்ரெண்ட் ரிவர்சல், என்ன நடந்தா ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இப்படின்ற லாஜிக்கை மட்டும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைவ் மார்க்கெட்ல என்ன நடக்குது, இது கூடலாம் நாம எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், என்னென்ன டேட்டாவெல்லாம் நாம ஆட் பண்ணிக்கலாம் எப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு முடிவெடுங்க. ட்ரேட் நான் எங்க ட்ரேட் பண்ணுவேன், எங்க நான் பை பண்ணுவேன் அப்படின்ற நினைப்போட மார்க்கெட்டை எப்பவுமே பார்க்காதீங்க. இந்த இடத்துல நான் பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், பை பண்ண வேண்டியதுக்கு காரணத்தை தேடுங்க. ஒரு பையை பண்ணிட்டு ஏன்டா இந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அது எப்பவுமே உங்க கேபிட்டலை காணாம போக தான் வைக்கும். உங்க கேபிட்டலை காப்பாற்ற கத்துக்கோங்க. கேபிட்டல் இருந்தாதான் மறுநாள் ஒரு ரிலாக்ஸான ட்ரேட் அப்படின்றத எடுக்க முடியும் உங்களால. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.